இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்கால ஆண்டின் 30ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கிறோம். தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவர்களை அன்பு செய்து குணப்படுத்தி மன்னிக்கும் கடவுள் அவர்கள் மீது அளவு கடந்த இரக்கத்தையும் கனிவையும் பொழிகின்றார் என்பதே இன்றைய நாள் சிந்தனையாக இருக்கின்றது. மத்திய கிழக்கு பகுதியான லெபனானில் செய்தி சேகரிக்க சென்ற ஒரு பத்திரிகையாளர் டெரி ஆண்டர்சன் என்பவரை தீவிரவாதிகள் பிடித்து போய் அவர் கண்களை கட்டி கடத்தி கொண்டு போனார்கள். 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 7 ஆண்டுகள் அவருடைய கண்களை கட்டி எதையும் பார்க்க விடாமல் வெறும் அரைக்கால் ட்ரவுசருடன் அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அவருக்கு உடல் அளவிலும் மனதளவிலும் பல கொடுமைகளை கொடுத்தார்கள். அவர் அனைத்தையும் அனுபவித்து வந்தார். நான் எங்கே இருக்கிறேன், எங்கே கூட்டிக் கொண்டு போகிறார்கள், உயிருடன் விடுவார்களா, உயிருடன் மீண்டும் என் இல்லத்துக்கு போவேனா என்று 1000 கேள்விகள் அவருடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தன. அவரை கடத்தியவர்கள் யார் என்று அவருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக அவருடைய கண்களை கட்டை அவிழ்க்காமலேயே வைத்திருந்தார்கள். அந்த 7 வருட இருட்டு அனுபவம் அவருக்கு ஒரு புதிய ஞான ஒளியை கொடுத்ததாக அவர் கூறுகின்றார். அந்த வேளையிலும் இறைவன் மீது நம்பிக்கை இழந்து விடாமல், என் இறைவன் என்னை வழிநடத்துவார், என்னை மீட்பார், என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையானது இழையோடி கொண்டிருப்பதை அவரே குறிப்பிடுகிறார். அவருக்கு உதவியாக இருந்தவர் அருள் பணியாளர் லாரன்ஸ் என்பவர். அவரும் அந்த சித்திரவதை முகாமிலே அடைக்கப்பட்டிருக்கப்பட்டவர். பிணை கைதியாக இருந்த அந்த அருள் பணியாளர் அவருக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கின்றார். ஆண்டர்சன் கூறுகிறார், நம்பிக்கை, எனது நம்பிக்கை எங்கே, அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருகிறது, அந்த நம்பிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறோம் என்ற ஒரு கேள்வி அவருக்குள் எழுந்ததாகவும் அவர் விடையாக அவர் கூறுகிறார், இந்த நம்பிக்கை என்பது கோவிலில் நாம் பார்ப்பது கிடையாது, புத்தகத்தை படிப்பதனால் கிடைப்பது கிடையாது. ஒரு குழந்தை தன் தாய் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒன்றை சொல்லுகின்ற பொழுது அந்த குழந்தை அதை நம்புகிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. என் பெற்றோர் சொல்வது உண்மையாக இருக்கும், சரியாக இருக்கும், நம்புகின்றது. ஆனால் அதே குழந்தை வளர்ந்து வருகின்ற பொழுது அது கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கின்றது. அது அறிவு வளர வளர அவர் நம்பிக்கை குறைந்து ஆராய்ச்சி பூர்வமாக ஒன்றை நம்ப அது தொடங்கி விடுகின்றது. நம்பிக்கை குறைந்து விடுகின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று பல தொழில்நுட்பம் காரணமாக நாம் நம்பிக்கை குறைந்து கொண்டு போவதை பார்க்கிறோம். எதற்கெடுத்தாலும் ப்ரூஃப், ஆதாரம் என்ன, எதை வைத்து நம்புவது என்ற ஒரு கேள்வி அவர்கள் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவாக நாம் கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை குறைந்து கொண்டே போவதை நாம் பார்க்கிறோம். அவர் கூறுகிறார், புனிதர்கள் வாழ்க்கையில் பல பேர் புனிதர்களை சுட்டிக்காட்டி அவர்கள் கடவுளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள், தங்கள் வாழ்க்கையை இழந்தார் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நானும் சாதாரண பொது நிலையினர், குழுவை சார்ந்தவர். என்னால் அவ்வளவுக்கு தாங்க முடியாத வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் போராடி கொண்டிருக்கின்றேன். நான் சாதாரண மனிதன் தானே, நான் ஒரு புனிதன் அல்லவே என்று அவர் தன் வேதனையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் இவ்வளவுக்கு மத்தியில் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்னை வாழ வைத்தது. அந்த 7 ஆண்டுகளும் என் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தேன். அந்த நம்பிக்கையின் விளைவாக நான் விடுதலையாக்கப்பட்டு வீட்டிற்கு வந்தேன் என்று கூறுகின்றார். கடவுள் மீது வைத்த நம்பிக்கை துன்பத்தின் மத்தியில் மீண்டும் வருவேனோ மாட்டேனோ என்ற ஒரு சூழ்நிலை இருந்த பொழுதும் கூட எது நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கரத்தில் விட்டு ஒரு குழந்தையை போல, எவ்வாறு ஒரு குழந்தை தன் தந்தையின் தாயின் கரத்தில் தவழுகிறதோ அதுபோல நான் தவழ்ந்தேன். அந்த கடவுள் என்னை காப்பாற்றினார், கனிவோடும் இரக்கத்தோடும் என்னை மீட்டார் என்று அவர் தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் என்று ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கின்றார். இனி முதல் வாசகமானது எகிப்து அடிமைத்தனத்திற்கும் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கும் இடையே
ஒரு குறுகிய காலம் அசிரிய அடிமைத்தனம் இருந்ததாகவும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொண்டு வரப்பட்ட குறைந்த மக்கள், அந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளை மறந்து தங்கள் மனம் போன வாழ்க்கை வாழ ஆரம்பித்ததாக, இவர்களை நேரிய வழியில் கொண்டு வர வேண்டும், நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இறைவன் நம் முன்னோர்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை விடுவித்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு கொண்டு வந்ததை போல உங்களையும் கொண்டு வருவார் என்று இறைவாக்கினர் எரேமியா மூலமாக அந்த இறைவாக்கை கொடுக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியாவும் அவர்களுள் ஒருவராக அடிமையாக இருந்த காலகட்டத்திலே இறைவன் எரேமியாவை பயன்படுத்தி நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் மத்தியில் நம்பிக்கை விதைக்கின்ற ஒரு கருவியாக அவர் இருப்பதை பார்க்கிறோம். யூத மக்கள் அடிமைகளாக இருந்தாலும் பல துன்பங்களை அனுபவித்தாலும் அவர்கள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை. தங்களை தாழ்த்தி கொண்டு அவர்கள் கடவுளிடம் திரும்பி வந்தார்கள், முழுமையாக மனமாறி திரும்பி வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை அது கொடுப்பதை பார்க்கிறோம். அவ்வாறு அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி வந்தவர்கள் நல்ல உடல் உள்ள சுகம் கொண்டவர்கள் மட்டும் அவர்களோடு வரவில்லை, மாறாக அவர்களோடு நொண்டி, நுடம், கூன், குருடு என்று கற்பிணிகள் என்று பலதரப்பட்ட மக்களும் அவர்களோடு வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆக அனைத்து விதமான உடல் ஊனமுற்றவர்களும் அந்த யூத மக்களோடு வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மீண்டும் வந்தார்கள் என்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது. இவர்கள் தொடக்கத்தில் உடலில் மட்டும் குறைபாடுகள் கொண்டு இருக்கவில்லை, ஆனால் உள்ளத்திலும் அவர்களுக்கு குறைபாடு இருந்ததா. அதாவது சில சமயங்களில் அவநம்பிக்கை ஏற்பட்டு கடவுளை மறுத்து மறந்து வாழ்ந்த ஒரு காலகட்டங்கள், அதாவது ஆன்மீகத்திலும் அவர்கள் குறைபாடு கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் அடிமைத்தனத்தில் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன, அந்த உள்ளத்திற்குள் ஒரு புத்தொளி ஒன்று வீசி அவர்களை கடவுள் பக்கம் கொண்டு வந்தது என்ற ஒரு செய்தியைத்தான் முதல் வாசகம் கொடுக்கின்றது. ஆண்டவர் கூறுகின்றார், அவர்கள் அழுகையோடு திரும்பி வருவார்கள், ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன் என்று கூறுகின்றார். எவ்வாறு அழைத்து வருவாரா? அவர்கள் இடறி விழாதவாறு நடத்தி வருவேன் என்கின்றார். அதை இறைவாக்கினர் எரேமியா இதை நற்செய்தி, அதாவது இறைவாக்கினர் எரேமியாவுடைய இறைவாக்கு இந்த நற்செய்தியில் முழுமை பெறுவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது வாசகமானது எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலடியார் கூறுகிறார், ஆசிரியர் அழைப்பு கடவுளிடமிருந்து வருகிறது. ஒவ்வொரு குருவும் தானாக குருவாக வருவது கிடையாது, மாறாக இறைவன் அழைத்ததால் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். ஆக இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் மனித நிலையில் பாவிகளாக இருந்தாலும் இறைவன் அவர்களை அழைத்து தங்கள் பாவத்திற்கும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களின் பாவத்திற்கும் பலி ஒப்புக் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது இறைமகன் இயேசு கிறிஸ்து அவர் பாவம் செய்யாதவர், பாவம் தவிர நம்மை போல எல்லாவற்றிலும் முழு மனிதனாக வாழ்ந்தவர். ஆக இயேசு இறைமகன், அவர் பாவம் இல்லாமல் உலகத்திலே பிறந்திருந்தாலும் மனித நிலையில் இருப்பதால், வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால், அறியாமையில் இருப்போருக்கும் நெறிதவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராக அவர் இருக்கின்றார். கனிவை காட்டுகின்ற கடவுளாக, இரக்கத்தை காட்டுகின்ற கடவுளாக அவர் இருக்கின்றார் என்ற ஒரு செய்தியைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்திலே அதன் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்து தன்னைத்தானே தலைமை குருவாக உயர்த்தவில்லை, மாறாக இறைவன் தாமே அவரை குருவாக உயர்த்தினார். தன்னைத்தானே அவர் ஒருபோதும் குரு என்று அழைத்தது கிடையாது, தந்தை அவரை தலைமை குருவாக உயர்த்தினார் என்று இன்றைய வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். நீர் என் மைந்தர் என்று நான் உம்மை என்றெடுத்தேன் என்பதிலிருந்தும், சங்கீதம் 110:4 சொல்வதை போல மெல்கிசதேக்கின் முறைப்படி நீ என்றென்றும் குருவே என்பதிலிருந்தும் இது இவராக உயர்த்தி கொண்ட ஒரு பணி கிடையாது, இறைவனால் அழைத்து உயர்த்தி வைக்கப்பட்ட ஒரு பணி என்பதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே அதன் ஆசிரியர் கூறுகின்றார். இறைவன் நம்மை மீட்பதற்காக பலியாக ஒப்பு கொடுத்து அவரை பலியாகவும் பலிப்பொருளாகவும் ஏகக்காலத்திற்கும் அவர் நிறைவேற்றியிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை அது கொடுக்கின்றது. நற்செய்தி வாசகமானது இயேசு எருசலேம் நோக்கி
தனது இறுதி பயணத்தை தொடங்குகிறார் என்று பார்க்கின்றோம். எங்கே போகிறார்? எருசலேம் நோக்கி எரிகோவில் இருந்து போகிறார். இயேசு இந்த பயணத்திற்கு முன்னதாக 3 முறை தன் பாடுகளை அவர் அறிவிக்கின்றார். சீடர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அந்த 3 முறை பாடுகளை அறிவித்ததன் இறுதியிலே அவர் எருசலேம் நோக்கி அந்த இலக்கை அடைவதற்காக, துன்பங்கள் விடுவதற்காக, இந்த உலகை மீட்பதற்காக, தன்னை கையளிப்பதற்காக எருசலேம் நோக்கி பயணிப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த எரிகோ நகரம் என்பது பாலஸ்தீனாவிற்குள் நுழைவதற்கு முன் இஸ்ராயல் மக்களால் கைப்பற்றப்பட்ட ஒரு நகரமாகும். இந்த நகரம் எழில் வாய்ந்த ஒரு நகரம், செல்வ செழிப்பு மிகுந்த ஒரு நகரம் என்று கூறுகின்றார்கள். எனவே இந்த நகரத்தில் வாழ்ந்த மக்கள் பல பெரிய பணக்காரர்கள், வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள். இங்கிருக்கின்றவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை பாஸ்கா விழாவை கொண்டாட, இந்த பாஸ்ஓவர் விழாவை கொண்டாடுவதற்காக எருசலேம் கட்டாயம் செல்ல வேண்டும். 12 வயது மிகுந்த ஒவ்வொரு ஆண் குழந்தையும் எருசலேம் செல்ல வேண்டும் என்பது மோசே எழுதிய சட்டம். அந்த சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் ஒவ்வொரு எல்லா ஆண்களும் எருசலேம் நோக்கி பயணிக்கின்ற திருப்பயணியாக செல்கின்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இந்த நிலையில்தான் பலர் திருப்பயணியாக போகின்றார்கள். அவர் போகின்ற மக்களிடம் தங்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொள்வதற்காக பல பேர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு வருகின்ற அந்த பர்த்திமேயு குருடரும் கூட தனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று பிச்சை எடுக்கத்தான் அந்த சாலையிலே அவர் அமர்ந்திருந்தார் என்று இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இயேசு அந்த வழியே போகிறார் என்ற ஒரு உண்மையை உணர்ந்தவுடன் பர்த்திமேயு குருடன் இயேசுவை பார்த்து உரையாடுகின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய வாசகத்தின் பின்னணி. இங்கே ஒரு ஒப்புமையை ஒரு ஆசிரியர் கூறுகின்றார். இயேசுவின் சீடர்களில் பலர் தங்களுக்குரியதை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். உதாரணமாக கடந்த வார நற்செய்தியிலே பார்த்தோம். யாக்கோபும் யோவானும் இயேசுவிடம் வந்து தங்களுக்கு இதை செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை கொடுத்ததையும், அது என்னால் கொடுக்க முடியாது, தந்தை யாருக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறாரோ அவருக்கு கிடைக்கும் என்று பார்த்தோம். இன்றைய வாசகத்திலே பார்க்கிறோம், இந்த பர்த்திமேயு குருடர் இயேசுவை பின்பற்ற ஆசைப்படுகின்றார். எந்த விதமான வேறு ஆசையும் இல்லாமல் அவரை பின்பற்றி அவருடைய சீடராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். எனவேதான் ஏதோ ஒரு உந்துதல் மூலமாக அந்த வழியில் இயேசு போகிறார் என்று தெரிந்தவுடனேயே அவர் கூறுகின்ற வார்த்தையை சற்று உற்று கவனித்து கேட்டு பாருங்கள். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இறங்கும் என்று கூறுகின்றார். இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் கூட அவரை தாவீதின் மகன் என்று கண்டுகொள்ளவில்லை, மெசியா என்று கண்டுகொள்ளவில்லை. அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஏனோ தாமோ இருந்தார்கள். ஆனால் இந்த பர்த்திமேயு குருடன் இயேசுவை தாவீதின் மகனே என்று சொல்லியது மட்டுமல்லாமல் என் மீது இறங்கும் என்று அவருடைய வல்லமையை அவர் உணர்ந்து பார்க்கின்றார். எவ்வளவு ஒரு ஒப்புமை பாருங்கள். இயேசுவோடு இருந்தவர்களால் அறிந்து கொள்ள முடியாத உண்மையை கண் தெரியாமல் இருக்கின்ற ஒரு குருடன், அந்த சகோதரன் இயேசுவை கண்டுகொள்ளுகிறார். இயேசு யார் என்று அறிந்து கொண்டதன் விளைவாக அவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கின்றார். ஆனால் கூட இருந்தவர்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, அவருடைய வல்லமை மீது நம்பிக்கை வைக்கவில்லை. கண்ணிருந்தும் அவர்கள் குருடராய் இருந்தார்கள். ஆனால் இங்கே கண் பார்வையற்றவர் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பதை பார்க்கிறோம். அருகிலே போனவர்கள் அவரை பார்த்து அதட்டுகின்றார்கள். இயேசுவை பார்த்து கத்த வேண்டாம், கத்தாதே என்று சொல்லுகின்ற வேளையிலே அவன் இன்னும் உரத்த குரலிலே, ஆண்டவரே, தாவீதின் மகனே, இயேசுவே, என் மீது இரக்கம் வையும் என்று இன்னும் அதிகமாக உரக்க கத்தினார் என்று நாம் பார்த்தோம். அப்படியானால் எந்த அளவுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இயேசுவின் மீது அவர் வைத்திருக்க வேண்டும். நடப்பது என்ன? இரக்கமே உருவான கடவுள் இவருடைய குரலொலியை கேட்டு அந்த திசையை நோக்கி அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன உடனேயே, இதோ பாரும், உன்னை போதவர் அழைக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் தன் உடம்பில் போர்த்தி இருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்துவிட்டு துள்ளி குதித்து குரல் கேட்ட திசையை நோக்கி ஓடினான் என்று பார்க்கிறோம். எத்தனையோ சீடர்கள்
தங்கள் வலைகளை விட்டுவிட்டு வந்தார்கள், பெற்றோரை விட்டுவிட்டு வந்தார்கள், இருக்கின்றவற்றை விட்டுவிட்டு வந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் இந்த குருடனுக்கு பிழைப்பு, பிச்சை எடுப்பது, தங்குவது சாலை ஓரங்களிலே, அந்த இடம் மிகவும் குளிரான ஒரு இடம், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது அந்த போர்வை மாத்திரமே. இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனேயே தன் மேல் போத்தி இருந்த அந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டு ஓடுவான் என்று சொன்னார். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினான் என்பதுதான் அதன் அர்த்தம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தால் எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று ஒரு தைரியத்தோடு முழு நம்பிக்கை வைத்து அவன் புறப்பட்டிருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். ஆக தனக்கு இருந்த அனைத்தையும் திறந்து விடுகிறார். அவர் இயேசுவை பின்பற்ற தயாராகிறார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக அமைகிறது. ஆக இயேசுவின் மீதும் அவருடைய செயல்பாடுகளின் மீதும் அவர் முழு நம்பிக்கையை வைத்ததை இது எடுத்து காட்டுகிறது. இயேசு கனிவோடும் இரக்கத்தோடும் அருகில் வந்தவரை பார்த்து கேட்கிறார், சகோதரா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். என்ன ஒரு தாய்க்குரிய பரிவன்பு பார்த்தீர்களா? எவ்வாறு ஒரு பிள்ளையின் தேவையை உணர்ந்த தாய் கேட்கின்றாளோ, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாரோ, அல்லது தேவையை குறிப்பால் உணர்ந்து செய்கின்றாரோ, அந்த தாய்க்குரிய, அந்த தந்தைக்குரிய பரிவன்போடு அவரை பார்த்து கேட்கின்ற கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை பக்திமையும் எது கேட்டதும் கடவுள் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் கேட்கிறான், பிரபுனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். அப்படியானால் அவர் நிச்சயமாக பிறவி குருடன் கிடையாது. பல வருடங்கள், எத்தனை வருடம் என்று தெரியாது, ஒரு சில வருடங்களோ பல வருடங்களோ நல்ல பார்வை பெற்று உங்களைப் போல என்னைப் போல பார்வை உடையவராக இருந்து ஏதாவது ஒரு விபத்து சம்பவத்தின் மூலமாக தன் பார்வை அவர் இழந்திருக்க வேண்டும். அப்ப கண் பார்வை இருந்து கண் பார்வை போனால் ஒரு மனிதனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமான சகோதரனை, சகோதரியே, பிறவியில் இருந்தே கண் பார்வை தெரியவில்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய குறையாக தெரியாது. அது கிடைத்தால் சந்தோஷம்தான். ஆனால் நம்மை போல எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு திடீரென்று கண் பார்வை இழந்து பல வருடங்கள் குருடராக வாழ்ந்து யாரும் பராமரிக்காத நிலையிலே பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு இது மீண்டும் நான் பார்வை பெற வேண்டும் என்று அவர் கேட்கின்ற பொழுது நம்மை ஒரு சில உதாரணத்தில் எடுத்துக் கொள்வோம். 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நம் கண்களை கட்டிவிட்டு போய்விட்டால் எப்படா அந்த கண்கட்டை அவிழ்ப்பார் என்று காத்திருப்போம் அல்லவா? அதே போன்ற ஒரு உணர்வு தான். இந்த 7 வருடங்கள் கழித்து அவன் கேட்கிறான், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும், நான் மீண்டும் இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும், நீ படைத்த இந்த படைப்பை நான் அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசு அவருடைய உணர்வை மதித்து அவருடைய தேவையை தீர்த்து வைக்கிறார். அவருக்கு பார்வை கொடுக்கிறார். உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது, நீ பார்வை பெறுக என்று அவர் பார்வை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நம்மில் பல பேர் கண்ணிருந்தும் குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்தவர்கள் தேவைகளை பார்த்தும் கண்களை மூடிக்கொண்டு போய் கொண்டிருக்கின்றோம். ஒன்று நம்மிடம் இருந்து கொடுக்காமல் போவது, அல்லது இருந்தும் ஒரு இருமாப்போடு வாழ்வது. சில சமயங்களில் நம்மிடமே இல்லையே, எப்படி கொடுக்க முடியும் என்று மன வேதனையோடு போவது என்று பல நிலைகள் இருந்தாலும், ஆனால் நம்மை பலர் இருந்தும் கொடுக்க மனமில்லாதவர்களாய், கண்ணிருந்தும் குருடர்களாய், ஆறுதல் கொடுக்க முடிந்தும் கொடுக்காதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இவர்கள் என்னவென்று சொல்வது பிரியமான சகோதரனே, சகோதரியே. இந்த நிகழ்வில் அவர் இயேசுவை பின்பற்றுவதற்கான சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இயேசுவே ஆண்டவர் என்று சரியாக அவரை கணிக்கிறார். இயேசுவே ஆண்டவர் என்று அவரை சரியாக கணிக்கிறார். இரண்டாவது, அவரின் தேவை எனக்கு, அவரின் உதவி எனக்கு தேவை என்பதை அவர் உணர்கின்றார். மூன்றாவதாக, இயேசு அழைத்த உடனே தனக்கு ஆதாரமாக இருந்த ஒரே போர்வையையும் உதறி போட்டு தூக்கி போட்டு விட்டு இயேசுவை பின்பற்றி செல்வதை பார்க்கிறோம். நான்காவது, அவரை பின்பற்றி அவரின் சீடராக வாழ்ந்தார். அவர் பின்னால் சென்றார் என்று வாசகம் முடிவதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களை, வெளிக்கைதியாக கண்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இருளிலும் ஒரு நம்பிக்கை ஒளி தோன்றியது என்று அந்த சகோதரன் செய்தியாளர் ஆண்டர்சன் சொன்னதை போல
நாம் இயேசுவை நம்புகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்களும் துயரங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விகள் கேட்டாலும் அதையும் கடந்து கடவுள் இருக்கிறார், என்னை காப்பாற்றுவார், இந்த துன்பங்களும் துயரங்களும் என்னை விட்டு கடந்து போய்விடும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற போராட்டங்களை எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? கண்கள் இருந்தும் பலவற்றை காண முடியாத குருடர்களைப் போல இருக்கின்றோமா? அல்லது போராட்டத்தின் மத்தியிலும் இயேசு என்னை மீட்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? மற்றவர்களை அதற்றி அடக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அடக்கி வாழ நினைக்கின்றோமா? அல்லது அடங்கி போய் விடுகின்றோமா? அல்லது இன்னும் உறக்க கத்தி, காரணம் எனக்கு தேவை என்ற உணர்வோடு ஆண்டவரை கெட்டியாக பற்றிக் கொள்ள நாம் ஆவலாக இருக்கிறோமா? இவரால் மாத்திரமே நமக்கு உதவி செய்ய முடியும் என்ற மனநிலை நம்மிடம் இருக்கிறதா? மன தைரியம் நம்மிடம் இருக்கிறதா? பிரியமான சகோதரனே, சகோதரியே, அந்த பார்வை இழந்திருக்காமல் பார்வை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் கொடுக்கின்றார். துன்பத்தின் மத்தியிலும் நம்பிக்கை ஒளிக்கீற்று வருவதைப் போல என்னுடைய துன்ப வேளையிலும் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. எனவே பிரியமான சகோதரனே, சகோதரியே, அற்புதமான நாளில் இறைவன் இரக்கமும் கனிவும் உள்ளவர். ஆனால் அவரை நாம் நம்பிக்கையோடு பற்றிக் கொள்ள வேண்டும். அப்போது அவர் அளவு கடந்த இரக்கத்தையும் கனிவையும் நம் மீது பொழிந்து நம்மை தேற்றுவார், நம்மை காப்பாற்றுவார். எனவே இந்த வாரம் முழுவதும் நம் அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். God bless you.